வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரையில் குலதெய்வம் சார்ந்த வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு, இதை தவிர்த்து வேறு எந்த இறை வழிபாட்டையும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்கிறதே கிடையாது, அறிவுறுத்துறதே கிடையாது. அதில் இந்த முன்னோர்கள் சார்ந்த வழிபாடை பற்றி நீங்கள் பெருசாக பேசுனதே கிடையாது. அதை பண்ணுறதுனால என்ன பலன், நிறைய பேருக்கு அதை எப்படி பண்ணணும், அதை சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் ஆனால் அதை பற்றி நீங்கள் எந்த காணொலியுமே போடல, ஆனால் அது ரொம்ப முக்கியம்னு மட்டும் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். அதுக்காக தான் இந்த பதிவு. ஃபஸ்ட்டு இந்த முன்னோர் சார்ந்த வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்னங்க பலன்? ஏன்னா இன்றைய தேதியில் நமக்கு ஒரு விஷயத்துலேருந்து ஒரு அவுட்கம் கிடைக்கல, நமக்கு ஒரு பலன் இல்லைன்னா நம்ம அதை செய்கிறதே கிடையாது. ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி மாறிடுச்சு. அது பெருசாக நம்ம தப்புன்னு சொல்ல முடியல இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப்பில். அப்படி இருக்கும்போது முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு பண்ணுறதன் மூலமா முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் தாட், தெளிந்த சிந்தனை அப்படின்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலுமே தடைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தடை கற்கள் தான் படிக்கற்களாக மாறப்போகுது. தடைகள் வரும், பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த லெவலில் அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்மளை அது ப்ரொமோட் பண்ணும். அந்த தடைகள் எப்போவுமே நம்மளை திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்து விடாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு உதவக்கூடிய வகையில் அது இருக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு இருக்குது, ஒரு பரம்பரைக்கு இருக்குது அப்படின்னா என்ன கஷ்டம் வந்தாலும் முடங்கி போய் உட்கார மாட்டாங்க. என்ன அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் சரி, அவங்க எல்லாமே முடங்கி போய் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரே விஷயத்தை பர்சீவ் பண்ணி அந்த ஒரே விஷயத்தை எதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை சரியான விதத்தில் கையாண்டு அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. இந்த முன்னோர் ஆசீர்வாதம் இல்லாத நபர்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவனுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாது, அவன் பாட்டு குருட்டுத்தனமாக ஏதோ ஒன்றத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதிலிருந்து எந்த அவுட்கம் எந்த ரிசல்ட்டும் அவனுக்கு வராது. திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப ஜீரோக்கு வந்துடுவான். திரும்ப வேறு ஒன்றத்தை புதுசாக ட்ரை பண்ணுவான். அது என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியாமல் அவன் பாட்டு கண்ணாப்பின்னான்னு எல்லாத்தையும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். திக்கு தடுமாறி அந்த குடும்பம் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல தான் நிற்குமே தவிர அது ப்ரொக்ரெசிவாக முன்னேறாத ஒரு நிலை ஏற்படும். இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் அவங்க எந்த படிநிலையில் வேணாலும் இருக்கலாம். இன்றைய தேதியில் காசை வச்சு தான் நம்ம எல்லாருமே எடை போடுறோம். அந்த காசை விட்டுருங்க, அவங்க சொசைட்டியில் என்ன படிநிலையில் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி ஆஃப் தாட் பல கோடி பல்லாயிரம் கோடி பணம் வச்சுருக்கக்கூடிய நபருக்கு கூட இருக்காது. வாழ்க்கையை பற்றின புரிதல் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக ஒரு செட்டில்டு லைஃப்பை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த முன்னோர்களோட வழிபாடு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம முன்னோர் வழிபாடு சரியாக செய்கிறோம், ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்றது அது பல்லாயிரம் கோடி பணம் வச்சுருக்கிறவன்கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இன்ஃப்ளூவன்ஸ் இருக்காது. அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்களாகவே இருப்பானுங்க. பணத்தை தின்னக்கூடிய பணந்தின்னியாக இருப்பானுங்க. ஆனால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேஜ் ஒரு லெவலில் இருப்போம். ஆனால் நம்மை விட சொசைட்டியில் பல மடங்கு முன்னேறிய நபர்கள் நமக்கு கை கொடுப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. இதுதான் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடியது. எல்லா விதத்துலேயும், திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் அந்த குடும்பத்திற்கு ஏறுமுகம்தான். அது எங்கேயுமே போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்கவே நிற்காது. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது முன்னோர்களோட வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூரையை பிச்சுட்டு கொட்டணும், நான் பணக்காரனாகணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவுட்கமும் உங்களுக்கு வராது. உங்களோட குடும்பம், உங்களோட பரம்பரை எல்லா விதத்துலேயும் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகும். அதுதான் இந்த முன்னோர்களோட வழிபாடு செய்யக்கூடியது. உடனே எனக்கு இதாகணும், நம்ம பேராசையில் நம்ம நிறைய கனவுகள் வச்சுருப்போம். இத்தனை வயசுக்குள்ளவே நான் வீடு கட்டிடணும், இல்லை நான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிடணும், நான் இந்த பொசிஷனுக்கு போயிடணும், எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு நம்ம பேராசையில் நம்ம கண்டதை யோசித்து வச்சுருப்போம். அதெல்லாம் இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கவே கூடாது, சரிங்களா? அதுக்கும் உங்கள் பேராசைக்கும் இந்த முன்னோர் வழிபாடுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்தபடியாக இந்த முன்னோர் வழிபாடு ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை அவ்வளோ ஈஸியாக யாருமே எதுவுமே பண்ணிட முடியாதுங்க. அதுக்கு நம்ம கெட்டது நினச்சாலே நமக்கு கெட்டது நடந்துடும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ரொடெக்ஷன், இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்திங்க. இந்த முன்னோர் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பரம்பரைக்கு இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அந்த குடும்பத்தை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது.
அந்த குடும்பத்துக்கு கெட்டது நினச்சாலே இவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கும். அவன் என்னப்பா மிடில் கிளாஸு, இல்லை அவன் என்னப்பா லோவர் மிடில் கிளாஸு, அவனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஆணவத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டது நினச்சாலே போதும், அந்த லோவர் மிடில் கிளாஸை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த முன்னோர் வழிபாடு. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது சமீபத்தில் நான் பார்த்த ஒரு உதாரணம். ஒரு நபர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, ஸோ பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது அந்த எதிராளி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர், நம்ம யூஸ்வலாக பத்திரிக்கை வைக்க போனோம்னா நமக்கு பிடிக்காத நபராக இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், வருவோம், உட்கார வைப்போம், தண்ணி கொடுப்போம், அப்படியா சரின்னு வாங்கி வச்சுப்போம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம். நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே இல்லையா, நம்ம வந்தவங்க கிட்ட சண்டை போடுவோம். நீ ஏன் இதை பண்ண, எந்த மூஞ்சோடு நீ என்னை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி ஏதோ நியாயம் கேட்கலாம், இல்லை ஏதோ அவங்கள ஒரு கேள்வி கேட்கலாம். அதிகபட்சமாக நம்ம எதாக பண்ண முடியும். ஆனால் இவர் பத்திரிக்கை வைக்க போகிறாரு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வெளியவே உட்காந்துக்கிட்டு, டேய் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதரா, எடுத்து வச்சா செருப்பால் அடிப்போம் உன்னை, சீ வெளியே போ அப்படின்ற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக ரோட்லேயே அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆகி ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு வைங்களேன், ஒரு 8 மாதம் 1 வருஷம் ஆக போகுது. சமீபத்தில் இவர் ஒரு பொது இடத்துக்கு போயிருக்காரு, ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த நபர் திட்டினாங்க இல்லையா ஒருத்தர், அவங்க நடக்கக்கூட முடியாமல் காலை இழுத்துட்டு வராங்களாம். நல்லா பாருங்கள், இவரை செருப்பால் அடிப்பன்னு சொன்னவங்க கால் என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். இத்தனைக்கும் அந்த பொது இடத்துல இருந்து அவங்க பேசுகிறதை இவங்க கேட்குறாங்க. இவர் கேட்குறாரு, பாதிக்கப்பட்ட இந்த நபர் கேட்குறாரு. அவங்க பேசுகிறாங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனே தெரிலப்பா, இதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல, நோய் போட்டு வாட்டி எடுக்குது, எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் ஒரு பலன் இல்லை, எந்த டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு நபர்கிட்ட பேசுகிறாங்க. அது இவர் காதில் விழுது. இந்த மாதிரி பல உதாரணத்தை என்னால் சொல்ல முடியுங்க. ஏன்னா முன்னோரோட வழிபாடை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அவங்க குடும்பம் எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு, அவங்க குடும்பத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ட் இவங்களை யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க சஃபர் ஆகிறத, அவங்களுக்கு உழற அடியை இவங்க கண் முன்னாடி பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க அங்கே என்ன நடக்குது, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத இவங்க கண் முன்னாடி பார்ப்பாங்க. இதுதான் இந்த முன்னோர் வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு போய் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ரிட்டன் ஆகும். எனக்கு தான் முன்னோர் வழிபாடு இருக்கே, எனக்கு தான் வந்து குலதெய்வத்தோட ஆசி இருக்கே, நான் போய் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு அப்படி அந்த மென்டாலிட்டிலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரியும் யோசிக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியும் கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதெல்லாம் சில்லறத்தனமான மைண்ட் செட். நான் சொல்கிறது வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, நல்லவங்களுக்கு அது வந்து பொருந்தும். இதையே பயன்படுத்தி முன்னோர் வழிபாடை செஞ்சுட்டு அடுத்தவங்க கூட போய் சண்டை போடுறது, அனாவசியமாக அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க ட்ரை பண்ணுறது, அதுக்கும் இதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அப்படி இதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்படியும் யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. கெட்டவனுக்கு எப்படியாவது கெட்டது பண்ணிடணும்ல, அது முன்னோர்களாக இருந்தால் என்ன, குலதெய்வமாக என்ன, எல்லாம் அவனுக்கு ஒரு 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 ஆப்ஷன் தானே, அதை பயன்படுத்தி இவன் கெட்டது பண்ணலான்னு நினைப்பான். ஸோ அந்த கெட்டவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் உங்கள் முன்னோர்களோ குலதெய்வமோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக நான் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள், குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள்ட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தீங்கு பண்ணிட்டாங்க, இல்லை உங்களை பற்றி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. உடனே நீங்கள் திரும்ப அவங்கள பற்றி பேசணும், அவங்கள அடிக்கணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் ஓகே. நம்ம இடத்துக்கு வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னா அங்கே செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் ஓகே. பட் ஆனால் அவனை திருப்பி அடிக்கணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடுச்சு, அவனை நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க, யோசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்களோ குலதெய்வமோ ஏன் இந்த பிரபஞ்சமே கூட அமைதியாகிடும். சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு எந்த பாடத்தையும் அது புகட்டாது. நீங்கள் அவரை பழி வாங்கிறத விட, இல்லை நீங்கள் அவரை திருப்பி அடிக்கிறத விட பிரபஞ்சமும் கர்மாவும் முன்னோர்களும் பல மடங்கு அவங்களுக்கு வந்து அதை திரும்ப செய்வாங்க, திரும்ப கொடுப்பாங்க. ஸோ பழி வாங்கணும்ன்ற எண்ணம் தயவு செஞ்சு யாருமே வச்சுக்க வேண்டாம். இது என்னோட சஜஷன். ஏன்னா இந்த கர்மா, இந்த பிரபஞ்சம், நம்மளோட முன்னோர்கள் இதையெல்லாம் மீறி நமக்கு ஒருத்தன் ஏதாவது ஒரு செய்ய வரான் அப்படின்னா அவனுக்கு என்ன பாடம் புகட்டணுமோ, அவனை என்ன பண்ணணுமோ அது இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கும். நாம் உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். இதுவும்
நான் சமீபத்தில் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். கர்மா கொடுக்குற மாதிரி, முன்னோர்கள் கொடுக்குற மாதிரி, உங்கள் குலதெய்வம் கொடுக்குற மாதிரியான தண்டனையை யாராலையும் கொடுக்கவே முடியாது. அது அவனை வச்சு செஞ்சிடும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் போய் பழி வாங்கணும், சண்டை போடணும், அதெல்லாம் வேண்டாம். செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். சரி, இப்போ இந்த முன்னோர் வழிபாடை பற்றி பேசியாச்சு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமே வந்து முன்னோர் வழிபாடுனா என்னன்னே புரியல. அண்ட் ரொம்ப சர்ச்சைக்குரிய வழிபாடாகவும் அது இருக்குது இப்போது இன்றைய காலகட்டத்தில். இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக யாராவது நம்ம குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைய திதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு கடற்கரையோரமோ இல்லை குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ எங்கேயோ போய் நீங்கள் வந்து ஒரு நீர்நிலையில் நீங்கள் வந்து திதி கொடுப்பீங்க, தர்ப்பணம் கொடுப்பீங்க. தட் இஸ் ஓகே. அதை குடும்பத்தில் இருக்க மூத்தவங்க அதை செஞ்சால் கூட அது போதுமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லா அமாவாசைக்கும் படையல் போட்டு சாமி கும்பிடுற ஆட்டிடியூடை, பிஹேவியரை வளர்த்துக்கோங்க. அதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் அதை முயற்சி பண்ணி நீங்கள் வெளியே வரீங்களோ இல்லையோ, உங்களை யாராவது அங்கேருந்து தூக்கிடுவாங்க, உங்களை யாராவது அங்கேருந்து காப்பாற்றிடுவாங்க. நீங்கள் முடங்கி போகிற மாதிரியோ உடஞ்சி போகிற மாதிரியோ ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கைக்கு வரவே செய்யாது, வரவே வராது. வரக்கூடிய எல்லா தடை கற்களும் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு வெற்றிக்கான ஒரு படிக்கல்லாம் மாறுமே தவிர, நீங்கள் முடங்கி போகிற மாதிரி உடஞ்சி உட்கார்ற மாதிரியான சூழ்நிலை கட்டாயமாக உங்களுக்கு வரவே வராது. ஸோ எல்லா அமாவாசையும் படையல் போட்டு சாமி கும்பிடுற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னோம்னா உடனே நம்மளை நோக்கி நிறைய கேள்வி வரும். ஃபோட்டோ இல்லையே சார், ஃபோட்டோக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி திரும்ப நம்மளே ஒரு கேள்வி கேட்பாங்க. ஃபோட்டோலாம் இப்போ வந்ததுங்க, 10-15 வருஷமாக தான் நம்ம ஊர்லலாம் ஹேபிட்டு, அந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுற ஹேபிட்லாம் இப்போ வந்தது. மனசில் நினச்சிட்டு அவங்கள வேண்டுங்க, சாமி கும்பிடுங்க, அதுவே போதுமானது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உணவை படைங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணவை படைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிலிருந்து நீங்கள் அருள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவை படைங்க. அவங்களுக்கு அசைவம் பிடிக்கும்னா அசைவம் படைங்க, சைவம் பிடிக்கும்னா சைவம் படைங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்ற ஃபேமிலி பரம்பரையாக இருந்தால் கட்டாயம் அசைவம் படைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, இல்லை விட்டுறதுனா விட்டுருங்க. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, நீங்கள் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நான் விளக்கமும் கொடுத்துட்டேன். அது சிலருக்கு புரிஞ்சுதே அந்த கான்செப்ட், அந்த லாஜிக் என்னன்னு, சிலருக்கு அது புரியல. ஸோ இதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்குது. நீங்கள் அசைவம் சாப்பிட்ற பரம்பரையாக இருந்தீங்க, குடும்பமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் அசைவம் படைக்கலாம், அதில் ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் சைவம் சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் சைவம் படைக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு யாருமே வெறுமனே இந்த சக்கரை பொங்கலும் மெதுவடையும் போட்டு ஏமாத்தாதீங்க. பாவம், அவங்கெல்லாம் நம்மளோட முன்னோர்கள். அவங்களுக்கு பிடிச்சதை படைங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு படைங்க, அது போதுமானது. சக்கரை பொங்கலும் மெதுவடையும் போட்டு, இல்லை இன்னும் நிறைய ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு அந்த கற்கண்டு ஆர் ஸ்வீட்டு வெல்லம் அதை மட்டும் வைப்பாங்க, வேறு எந்த உணவுமே படைக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. நீங்கள் உணவை படைச்சாதான் அதிலிருந்து உங்களுக்கு அருள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ உணவை படைங்க. உணவை படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா அமாவாசையும் இன் ஜென்ரல் எல்லா முன்னோர்களையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் இப்போ இந்த நிலைமையில் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் மட்டும் பாடுபடலை, நீங்கள் சம்பாரிச்சு மட்டும் அதை வாங்கிடல. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கல்வியை கொடுத்தா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வேலைக்கு போவீங்க அப்படின்ற தொலைநோக்கு சிந்தனையோட உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அதுக்காக உழைச்சிருக்கும். அவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அவங்க நல்லா இருக்கணும்னு உழைச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 தலைமுறைக்காவது அந்த இன்ஃபர்மேஷன், பேசிக்கான பேர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். வேறு எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா அமாவாசையும் ஒரு ஐயரை கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அன்னன்ன திதிக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் எல்லா அமாவாசையும் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுற ஆட்டிடியூடை, பிஹேவியரை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு தப்பான சிந்தனை இருந்தாலும், நீங்கள் தப்பான ட்ராக்கில் போனாலும், நீங்கள் சரியான ட்ராக்குக்கு உங்களை அவங்க திருத்தி கொண்டு வருவாங்க. உங்கள் லைஃப்பை அடுத்தடுத்த நிலைக்கு, படிநிலைக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.